வணக்கங்க. வணக்கம். வரீங்களா? சரி. ஆமாம், அவங்க மேலே வந்து இப்போ அந்த குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காங்களே, இதை வந்து எந்த அளவில் நீங்கள் அதை மறுக்க விரும்புகிறீங்க? முதல் விஷயங்க, சரி. அந்த சரி. அவர்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கோர்ட்டுக்கு தான் நான் ரீச் பண்ணேன். கரெக்ட். ஆனால் அது எப்படி மீடியாவுக்கு வெளியில் வந்ததுன்னே தெரியல. ஆனால் எல்லா மீடியா கைக்கும் போயிருக்கு. பார்த்தீங்களா போலீஸுக்கும் 4ல இருந்தே அவர்களுக்கு ஒரு பால்வினை நோய் இல்லை, 3 பால்வினை தொற்று நோய். அப்போ மெடிக்கல் ரீதியாக எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கீங்க? டிசீஸ் ஹைலி கண்டேஜியஸ். ஹெச்ஐவியை விடவும் 40% அதிக அளவிற்கு பரவக்கூடிய கண்டேஜியஸ். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிறது ஏன் சாமி, இப்போ இந்த அளவுக்கு இவ்வளவு ஒரு பொறுமையாகவும் ஒரு கண்ணியமாகவும் ஒரு ஆசிரமத்தை நடத்தி வரக்கூடிய உங்களுக்கு இந்த அளவுக்கு சர்ச்சைகள் ஏறக்கூடிய காரணம் என்னவா? டிசீஸ் 3 டிசீஸ் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டட் ஹீலிங்காக தான் எங்கிட்ட வந்தாங்க. நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். என்னை பார்த்தாங்க ஹீலிங்காக. 4ல் இருந்தே அந்த வியாதி இருக்கு அப்படின்றது மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக ப்ரூவ் ஆயிருக்கு. பார்த்தீங்களா, ரொம்ப அபூர்வமான மனுஷனாக இருந்திருக்கிய. அப்புறம் எதுக்கு உங்களை வந்து இவ்வளவு ஒரு அநாகரியமாகவும் ஒரு சூழ்நிலைக்கும் உங்களை ஆளாக்குனாங்க? சரி 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 சரி. ரெண்டாவது, அவங்க சொல்ற மாதிரி 40 முறை பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தா நிச்சயமாக அந்த வியாதி எனக்கு வந்திருக்கணும். இப்போ என்னுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தெளிவாக ப்ரூஃப் பண்ணுது. எனக்கு அந்த வியாதி தற்போது இல்லை என்பது மட்டுமல்லாது பிறப்பிலிருந்து அந்த வியாதி எவ்வளோ நீங்கள் ஒரு தங்க புண்ணியவனாக இருந்திருக்கிய. எவ்வளோ ஒரு முகத்தில் வந்து பால் வடிகிற முகத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒரு சூழ்நிலைக்கு உங்களை ஆளாக்கி விட்டாலே. இந்த சர்ச்சைகள்லாம் இருந்து எப்படி நீங்கள் மீண்டு வரணும்? இப்போ கோர்ட்டு போலீஸு கேஸு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு அதை அந்த மூமெண்ட்டில் இருந்து இப்போ எப்படி நிம்மதியாக இருக்கீங்க? இப்போ வேற அங்கிட்டு கைலாசத்து பக்கம் வேற கிளம்பிட்டீங்க. ஆமாம். இப்போ இதிலேருந்து எப்படி நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்லுகிற எல்லா தேதியிலையும் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, நான் விடுதியில் இருக்கேன். அவங்க நிகழ்ச்சி நடந்ததா சொல்கிற இடம் வேற இடமா இருக்கு. டிஸ்டன்ஸ் ஹீலிங் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. கற்பனையிலிருந்து அந்த தேதி நேரம் காலம் எல்லாவற்றையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 1ஆம் தேதி இந்தியா. ஆமாம் ஆமாம், இது வேறையா? இது எப்போ வந்து சரி, அந்த லெனின் அவரும் இப்போ கூட அது வேறையா? மாட்டு ரவி சார பாம்பு அப்படிங்கிற கதையா? அமெரிக்காவில் நவம்பர் 30ஆம் தேதி. அப்போ அங்கே நடந்திருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுவா? நீங்கள் என்ன பண்ணி அதில் போய் நீங்கள் மாட்டிருக்கீங்க பற்றியெல்லாம். நீங்கள் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கணும், பண்ணியிருக்கணும். விடுதி ஆசிரமத்தில் கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, ஆனால் வேற எங்கேயோ கற்பழிப்பு நடந்ததா சொல்றாங்க. இது எல்லாவற்றின் மூலமாகவும் அவர்கள் சொல்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே பொய் அப்படிங்கிறது மிக தெளிவாக ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு ஜென்டில்மேனு, பயபக்தி, துண்ணூறு, ஆசிரமம், போக்குவரத்து, தியானம். அப்போ என்ன கிளாஸ்? அங்கே என்னதான் கிளாஸ் எடுத்தியா? சொல்லி கிள்ளி கொடுப்பீங்களா? இல்லை அப்போ 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 இடையில ஒரு ஒரு பேர் சொல்லாத ஒரு 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 ஆர்டிஸ்ட் நடிகையோ யாரோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ரூம்புக்குள்ளே பல்ட்டி அடிச்சுக்கிட்டுலாம் கிடந்தியில. அது என்ன அப்படி தலைகீழாவெல்லாம் அப்படி பல்ட்டி அடிச்சுக்கிட்டுலாம் கிடந்த மாதிரி எல்லாம் சித்தரிச்சுப்பட்டது. அப்போ அதெல்லாம் சித்தரிச்சது. சித்தரிச்சு பண்ணது உங்களுக்கு பெரிய சிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு. பாடே ஆகாதுல்ல. நீங்க எப்பேற்பட்ட மனுஷன்? முகத்தை பாருங்க, பால்வடி முகமா இருக்கு. தங்க புண்ணியவனா இல்லையா? அடாடாடாடாடா. அந்த
இந்த பாலியல் ரீதியாக வந்து இவ்வளவு நாலேஜ் படிச்சிருக்கீங்க. அப்போ இவ்வளவு நாலேஜ் படித்தவங்க உண்மையில் நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சாதாரண ஒரு டாக்டரை கூப்பிட்டு அப்பா இந்த டிசீஸ் சொல்றாங்களே சாமிக்கு இல்லைன்றாங்க. ஒரு முறையோ அல்லது இருமுறையோ யாராவது உடலுறவு கொண்டார்கள் அவங்களுக்கு வரலன்னு சொன்னா கூட ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்க வந்து 40 முறைன்னு சொல்றாங்க. அப்போ வராம இருக்க வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்க வந்து ஆசிரமத்துக்கு வந்து போய் கொண்டிருந்த காலங்களான 2005 அந்த நேரம் கள்ளத்தொடர்பு இருக்கிறதுன்னு எனக்கு ஒரு புகார் வந்த பிறகு நான் லெனினுக்கு இருந்த காவியை எடுத்துட்டேன். நீ வந்து வாலண்டியரா மட்டும் இருக்கலாம்ப்பா, பிரம்மச்சரி ஆகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, பிரம்மச்சரிய ட்ரைனிங் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்ஐவி பாசிட்டிவா இருக்கிற ஒரு நபரோடு உறவு இருப்பதாக. அம்மா சத்தியமாவா? சத்தியமா பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னு கடவுளுக்கு உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி நம்ப சொல்லி இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் நீங்க கடந்து சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதை ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வேண்டாமா? அது கூடிய சீக்கிரம் அது என்னங்கிறத பார்த்து ஒரு சரி பண்ணி வைங்க. மேலுகளுக்கு வேற பாவம் ரொம்ப கிறங்கிக்கினே ஓரிய. அப்போ முற்றிலும் துறந்த துறவியாத்தான் இருக்கீங்க. அப்போ டெஸ்ட் எடுத்தது பண்ணது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. அப்போ சும்மா உங்கள்கிட்ட இருக்கிற பணம் காசு பேரு புகழை சம்பாதிக்கணும்னு உங்க மேல திட்டமிட்டு தீட்டிய புகார்னு சொல்ல வரிய. அப்படித்தானே? நியாயம் இல்லைல்ல? நியாயம் இல்லைல்ல? ஒரு எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை வந்து ஒரு தவறான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி. சரி, நான் பொதுவாகத்தான் பேசணும். அப்போ அதில் வந்து சத்தியமா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கடவுளுக்கு பொதுவாக தெரியாதா? அட இது என்னையா? என்னுடைய ஆன்மீக இயக்கத்தையும் என்னுடைய கேரக்டரையும் கேள்விக்குறியா மாற்றி சமூகத்தின் முன்பு ஒரு மிகப்பெரிய அவலத்தையும் பழியையும் கேலி பொருளாக என்னை ஆக்கியிருந்தா கூட ஒரு பெண்ணுடைய பர்சனல் லைஃப் பத்தி இந்த மாதிரி பேசுறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் பெண் அப்படின்னு. அப்புறம் எதுக்கிட்டே உங்களை இவ்வளவு பெரிய சிக்கல்ல உண்டு பண்ணி விட்டாலே? ஏன்டே அப்ப நீங்க வந்து கம்மனே இருந்திய? நீங்க கடந்து போராடி இருக்கணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு நான் அங்கே வரேன் இங்கே வரேன் சொல்லிவிட்டு இப்போ எங்கேயோ வந்து கண்காண போய் தெரியல. இது என்ன, இது தப்பு இல்லையா? என்னவோ நல்லதோ கெட்டதோ அவையோ தேவையோ நம்ம வந்து இங்கே இருந்து களத்துல இருந்து நான் வந்து யோக்கியமானவன் நம்ம நிரூபிச்சுட்டு போயிருக்கணும்ல. வேறு வழி இல்லாமல் அவர்களாகவே அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உலகமெல்லாம் பேச வேண்டிய ஒரு அவல நிலைக்கு அவர்களை ஆக்கி கொண்டார்கள். இன்னொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவதூறாக அவலமாக சித்தரிக்க முயற்சிக்கும் பொழுது கர்மம் மீண்டும் வந்து தாக்குகிறது என்பதை அவர்களுடைய கதையில் நேரடியாக நாம் பார்க்கலாம். அவர்கள் சொல்கிற தேதிகள், இடங்கள் எல்லாமே அந்த இடத்தில் அந்த தேதியில் நான் அங்கு இல்லை என்பதற்கான வீடியோ ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன. போறது எந்த வகையில நியாயம் இல்லை. அப்ப சந்தேகத்தை உண்டு பண்ற மாதிரி தானே தெரியுது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து அதை கரெக்டா நம்ம தெளிவோட பண்ணிட்டோம்னா பிரச்சனை. உங்களுடைய உடல் கட்டமைக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கு நீங்க வந்து இதெல்லாம் தேவையாங்க. ஆசிரமத்துக்களை என்னமோ கற்றுக் கொடுத்தோம்னே சொல்றாரு. என்னத்தை கற்றுக் கொடுத்திய? தியானம், இந்த போக்குவரத்து, உடல் கட்டமைப்பு, இந்த மாதிரி உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு உண்டான சமாச்சாரம் சொல்லுவீங்களோ? இல்லை, எப்போ பார்த்தாலும் கபடி விளையாண்ட மாதிரியே கேள்விப்பட்டோமே. கபடியே விளையாண்டு கடந்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, அதுவும் சொன்னாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறையாவாத்தான். கடவுளே, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கவனமாக இருக்கணும். நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு தூய மனுஷனுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, பிரம்மனுக்கு நிகராக உள்ள ஒரு மனுஷனை வந்து எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? மீண்டும் சந்திப்போம், சரியா? நன்றி, வணக்கம்.